8ல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு புக்லெட் எழுதினேன். அந்த புக்லெட்டினுடைய டைட்டில் வந்து நவநாவுகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே அப்படின்னு எழுதினேன். எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய அன்றைய புரிதல். ஸோ அதை நான் ரொம்ப பெர்சுவேட் பண்ணேன். பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணலை, கோச்சும் பண்ணலை, கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை, ஆனால் என்கரேஜ் பண்ணேன், இது பண்ணேன். அது வர்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த 63 அந்த எனக்கு அபிஷேகம். அதுக்கு பிறகு ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னா, அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு அடையாளம், ஆனால் அது ஒரு நிரூபணம் அல்ல. இட் இஸ் அ சைன், பட் இட் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னைக்கு என்னென்னா, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நிரூபணம் அப்போஸ்தலர் 2:4 இல்லை, அப்போஸ்தலர் 2:44. அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ when they got a glimpse of the heavenly glory, they loosened their grip on the earthly gold. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எதுக்கு நீங்கள் அந்நிய பாஷை பேசணும்? நான் பேசணும்னு கிடையாது. அது இட் இஸ் a part of my prayer exercise. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல? நான் அதான் என்கரேஜ் பண்ணுறேன். I encourage, but I don't emphasize. நான் அவங்கள செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன், பட் இதுதான் சொல்லி நான் சாதிக்கலை. அதுக்கு சாதிக்கிறதுக்கு பைபிளில் எனக்கு இடம் இல்லை. ஸோ இன்னைக்கு என்னுடைய இது என்னன்னு சொன்னால், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன். அதை பற்றி அந்நிய பாஷையை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ தப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி